வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசி நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்களை பற்றி தானுங்க. ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். காலச்சக்கரத்துக்கு 9வது பாவகமாக வரக்கூடியது தானுங்க தனுசு ராசி. தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம். ஆஞ்சநேயர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லுவாங்க. மூலம் நட்சத்திரம் 4 பாதம். பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான விநாயகர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. உத்திராடம் நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம். பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்கள் எப்படின்னா, மீன் குட்டிக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானுங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயல் செய்யணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் நாட்டம் அதிகமாக இருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்ணு பார்த்தா கை வேலை செய்யுன்ட்டு. அது மற்றவங்களுக்கு பொருந்துமோ பொருந்தாதோ, இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% பொருந்தும். ஒரு வைராக்கியம் இருக்குங்க. தனுசு ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வைராக்கியம் இருக்கும். ஒரு சைக்கிள் வாங்கினா கூட நாம் சைக்கிள் வாங்கி தான் நம்ம கற்றுக்கிடணும். ஒரு வண்டி வாங்கினோம்னா கூட வண்டி ஓட்ட தெரியுமோ தெரியாதோ, அந்த வண்டி வாங்கினா அவங்க அந்த வண்டியை ஓட்டிடுவாங்க, கற்றுக்கிடுவாங்க. 2 நாளில் கற்றுக்கிட்டு ஓட்டிக்கிடுவாங்க. அதே மாதிரி கார், எல்லா விஷயத்துலையும் தனக்கு அப்படின்னா மட்டும்தான் அதை உரிமையை எடுத்துக்கிடுவாங்களே தவிர, அடுத்தவங்களுடைய விஷயத்தை, அடுத்தவங்களுடைய பொருளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் 100% இந்த தனுசு ராசி நண்பர்கள் கிடையாது. வாய் விட்டு அடுத்தவங்க வண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு வரணுங்க, அந்த வண்டி கொஞ்சம் ஓசை கொடுங்க, அந்த சைக்கிள் கொஞ்சம் ஓசை கொடுங்க, சத்தியமாக கேட்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த தனுசு ராசி நண்பர்களுடைய மிகப்பெரிய குணம் என்னன்னா, 10 ரூபா கொடுத்து இதெல்லாம் பொழைச்சிக்கிடுவாங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அந்த 10 ரூபாய் பொழப்பு தானுங்க. காசு பணம் இருக்கும்போதும் ஒரு மாதிரியான வாழ்க்கையும், காசு பணம் இல்லாத போது ஒரு மாதிரியான வாழ்க்கையும் நிச்சயமாக அந்த தனுசு ராசி நண்பர்கள் செய்ய மாட்டாங்க. எப்பயுமே ஒரே மாதிரி தான். அவங்கக்கிட்ட பணம் இருக்கிறதும் தெரியாதுங்க, பணம் இல்லாததும் தெரியாதுங்க. அதுபோக தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிநாதனாக குரு பகவான் வரதுனால நிறைக்குடம், நிச்சயமாக நிறைக்குடம். பொதுவாகவே திருப்தி போதுன்ற மனப்பான்மை வர்றதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம சாப்பாடு தவிர வேறு எதையுமே போதும்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த தனுசு ராசி நண்பர்கள் நிறைய பேர் மனநிறைவான வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரம். வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போது நம்மளுடைய வாழ்வாதாரம் இதுதான், இந்த வாழ்வாதாரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. வயசு சின்ன வயசாக இருந்தாலும் சரி, அதாவது தனுசு ராசியில் ஆண்களை விட பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராட் மைண்டாக இருப்பாங்க. படிப்பு ஸ்தானத்தில் இருந்து படிப்பை கூடங்க 10வது படிச்சிருந்தா கூட அவங்கக்கிட்ட டிகிரி படித்தவங்க கூட தோற்று போயிடுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும். அதுபோக பிஸ்னஸ் மைண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு 10,000 ரூபாய் வேலை கிடைக்கிது, அந்த வேலையிலே கடைசி வரைக்கும் இருந்துக்கிடுவாங்களா. லக்னத்துக்கு 10வது பாவகமாக, அதாவது தனுசு ராசிக்கு 10வது பாவகமாக புதன் வருவார். புதன் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா, டபுள் மைண்டு கொடுத்துருவார் இல்லையா. தேடுதல் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேனுங்க, ஆர்வம் அதிகமாக இருக்கும், தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம், தேடுதல் அதிகமாக இருக்கும்ட்டு. அப்போ அந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்கணுன்ற ஆசை நிறைய இருக்கும். சில நண்பர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்க முடியலையன்ற ஆதங்கம் அதிகமாக இருக்கும். அதுபோக தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வியாழக்கிழமை தன்னுடைய ராசிநாதனான குரு பகவானுடைய திருத்தலத்துக்கு போயிட்டு 9 நெய் தீபம் போடுறது மிக சிறப்பு, ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை நாளில் அசைவம் சாப்பிடாமல் வருடத்துக்கு ஒரு முறை ஆலங்குடிக்கெல்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். வருடத்துக்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆகுது அப்படின்னா, குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில், இப்போ இருக்கிற காலகட்டம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் விசேஷமாக இல்லை. குரு பகவான் மாறக்கூடிய தருணத்தில் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா 12 வருடம் கழித்து வரக்கூடிய மே 16ஆம் தேதி குரு பகவான் 7வது பாவகத்தில் இருந்து 7வது பார்வையை தன்னுடைய ராசியை பார்ப்பார். பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். 2025 மே 16 தேதிக்கு மேற்கொண்டு நிறைய பேர்
மிகப்பெரிய வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். மனக்கோட்டை கட்டியிருப்பீங்க இல்லையா? மனக்கோட்டை கட்டாதவங்க யாருமே இல்லைங்க. மனக்கோட்டை நிறைய பேர் கட்டுவோம். நெசத்தில் கோட்டை கட்டுறமா இல்லையான்றது தான் கேள்வி. வரக்கூடிய தருணம் தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய பிராப்தமாக இருக்கும். ஒன்று, தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 2வது பாவகமாக சனி பகவான் வராரு, பாதகாதிபதி வராரு. படிப்புன்றது பரவாயில்ல தான். நிறைய நண்பர்களுக்கு விடுபட்ட படிப்பு, 12வது படித்து 3 வருஷம் கழித்து காலேஜுக்கு போவாங்க. இல்லை டிகிரி முடிச்சுட்டு 5 வருஷம் கழித்து மீண்டும் மாஸ்டர் டிகிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி விடுபட்ட படிப்பு நிறைய நண்பர்களுக்கு வந்திருக்கும். அதுபோக குரு பகவானுடைய அனுகிரகங்கள் எந்த அளவுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி மற்றவங்களுடைய அனுகிரகங்கள், மற்றவங்களுடைய சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக சப்போர்ட்டெல்லாம் இருக்காதுங்க. தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வரணும். அது படிப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், ஒரு வீடு வாசல் வாங்குறதா இருக்கட்டும். நிறைய நண்பர்கள் இன்னும் போராடிட்டு இருக்கிறவங்க போராடிட்டு தான் இருக்கிறாங்க. அதுபோக 2வது பாவகமாக நமக்கு சனி பகவான் வரதுனால, சனி பகவான் நமக்கு நல்லவர் கிடையாது. வாக்கு ஸ்தானாதிபதியாக சனி பகவான் இல்லையா? நம்ம நல்லதே செஞ்சாலும் கெட்ட பேர் ஈஸியாக வந்துடும். பின்னுக்கு தான் தெரியும் நம்ம செஞ்சது நல்லதா தப்பா, நம்ம பேசுறது சரியா தப்பான்னு பின்னுக்கு தான் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஆரம்பத்தில் நமக்குன்னு பேர் என்ன அப்படின்னா, இந்த ஆள் சரியில்லை, இவர் பேசுனது சரியில்லை. பின்னுக்கு கண்டிப்பாக இல்லை, அன்னைக்கு அந்த தம்பி அன்னைக்கே சொன்னார், அந்த பொண்ணு அன்னைக்கே சொல்லிச்சு, அதுதான் இன்றைக்கி கடைசியில் நடந்துருச்சு. பொதுவாகவே இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த சொல் பொழிவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அதிகமாக தான் இருக்கும். நிச்சயம் அதிகமாக இருக்கும். ஓடன காலம் பேசின வாயும் ஒரு இடம் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. அது கூட மற்றவங்களுக்கு பொருந்தமோ பொருந்தாதோ, இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். சம்மதமே இல்லாத விஷயத்துலலாம் மூக்கு நினைப்பாங்க. ஒரு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு நமக்கு சம்மதம் கிடையாது. ஆனால் அவங்க பேசுகிறது தப்பு அப்படின்னா அதுக்கான விடையை நமக்கு தெரியும்னா நம்ம கம்முன்னு இருக்க மாட்டோம். இல்லைங்க நீங்கள் சொல்கிறது தப்புங்க, அது சரியான விளக்கம் இதுதானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஒருத்தன் கேட்குறான் கேட்கல இதெல்லாம் 2வது பட்சம். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அங்கே போய் நீங்கள் வெளிப்படுத்திடுவீங்க. இதனாலேயே ஏன்னா நான் முதல்ல சொல்கிறேன் இல்லைங்களா, அதாவது பேசின வாயும் ஓடன காலம் ஒரு இடம் நிற்காது. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பீங்க. அதனாலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் இது தேவையில்லாத விஷயமெல்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுடுவாங்க. கடைசியில் நம்ம சொன்னது தான் அங்கே சரியாக இருக்கும். சரி, அது போக நம்மளுடைய பேச்சுவார்த்தைக்கு ஒரு சில இடத்துல முக்கியத்துவம் வராது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னுக்கு அவங்க சொன்னதான் சரின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொலைநோக்கு பார்வை. ஒரு விஷயம் பண்ணால் திட்டம் தீட்டி சரியான முறையில் இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், அது ரொம்ப அருமையாக செய்யக்கூடியவங்களாம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. பொருளாதாரம் கூட ரொம்ப சீராக தான் இருக்கும். எனக்கு எடுத்த உடனே நான் BMW காரில் போகணுங்க, ஆடி காரில் போகணுங்க அப்படியெல்லாம் நினச்சிக்கிட மாட்டேங்க. நான் ஒரு 800 வாங்குறேனுங்க, அதுக்கு மேற்கொண்டு வேணும்னா 4 லட்ச ரூபாயில் ஒரு வண்டி வாங்கிட்டு அதன் பிறகு ஒரு 5 லட்ச ரூபாயில் வாங்குறேனுங்க. இப்படி படிப்படியாக 1லேருந்து தான் 10க்கு போவாங்களே தவிர இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க எடுத்த உடனே 10க்கு போக மாட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதுபோக 3வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் சனி பகவான் வராரு. பொதுவாகவே ஒரு விஷயத்தை ஒரு முறை செஞ்சு அது ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுக்க அந்த விஷயம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த தனுசு ராசி நண்பர்கள் அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தை ஒரு முறை செஞ்சு ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னா விட மாட்டாங்க, மீண்டும் செய்வாங்க. 10 முறை அது ஃபெயிலர் ஆனாலும் 11வது முறை அதை சாதிச்சு போடுவாங்க. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியுங்க, ஆனால் சாதிக்கிறதுன்றது ஒரு சிலரால் தானே முடியும். தனுசு ராசி நண்பர்கள் சத்தியமாக சொல்கிறேன், சாதிக்கிற இடத்துல இருப்பாங்க. அதாவது தான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. 4வது பாவகமாக குரு பகவான் வர்றாரு. 33 வயசுக்கு மேற்கொண்டெல்லாம் ஒரு சுகமான வாழ்க்கை நிறைய தனுசு ராசி நண்பர்கள் வாழுவாங்க. அதுபோக திருமணத்துக்கு அப்புறம் பிரமாதமான ஒரு வாழ்க்கை நிறைய நண்பர்கள் அனுபவிப்பாங்க. 5வது பாவகமாக நமக்கு செவ்வாய் வருவார். அதாவது நம்ம ராசிக்கு 4க்குடைய கிரகம் குரு சுபஸ்தானாதிபதி, மீன ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய், தனுசு ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய். முதல் வாரிசு பெண் வாரிசாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2 வாரிசுகள் வந்துடும், ஒரு ஆணு ஒரு பெண், 2 வாரிசுகள் வந்துடும். இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் பெருசாக சேதாரம் கிடையாது.
100% தனுசு ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம். அவங்களுடைய வாழ்க்கைக்காக இவங்க போராடுவாங்க. தனக்காக ஒரு சட்ட துணி கூட அதிகமாக எடுத்துக்கிட மாட்டாங்க. கடைக்கு போனால் 2000 ரூபாய் ஒரு புடவை எடுக்கணும்னு நினச்சா 600 ரூபாயில் ஒரு புடவை எடுத்துக்கிட்டு வருவாங்களே தவிர, 600 ரூபாயில் ஒரு சட்ட துணி எடுத்துகிட்டு வருவாங்களே தவிர 2000 3000 செலவு செய்து அவங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்துக்கிட மாட்டாங்க. அவங்களுடைய உலகமே தன்னுடைய வாரிசு தான், தன்னுடைய பிள்ளைகள் தான். அதுபோக புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானாதிபதி செவ்வாய் சிறப்பாக இருக்கும். 6வது பாவகத்துக்கு அதிபதி நமக்கு சுக்கிர பகவானா வருவார். 11வது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு சுக்கிர பகவானா வருவார். தேவகுரு நமக்கு பாதகாதிபதி. ஒரு சில தனுசு ராசி நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் சிரமங்கள் கொடுக்கும், சிக்கல் கொடுக்கும், பிரச்சனைகள் கொடுக்கும். ஆனாலும் என் கூட வாழாதது தான் உங்களுக்கு சந்தோஷமா? நிச்சயமாக அந்த சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேனுங்க. என் கூட வாழ்ந்து உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் கெடுக்கணும்னா அந்த சங்கடத்தை நான் ஏற்படுத்தலை அப்படின்னு 100% இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பெருந்தன்மையை விவாகரத்து கொடுத்துருவாங்க. நிறைய பேர் உங்களுக்கு இதுதான் சந்தோஷமா, இது செய்தால் தான் உங்களுக்கு சந்தோஷமா, அதை நான் கொடுத்துட்றேன், எங்கூட இருந்து சங்கடப்படணும் அப்படின்னா அது வேண்டாங்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், அட்லீஸ்ட் நீங்களாவது நல்லா இருங்க அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்லக்கூடியவங்கள்லாம் இந்த தனுசு ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. அதன் பிறகு மறுமணத்துக்காக முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடையாது. மற்றவங்க வேணும்னா மனைவி சேர்த்து ஒரு 6 வருஷத்தில் இல்லை 6 மாதத்தில் வேறு வாழ்க்கையை தேடுவாங்க. கணவர் இறந்து ஒரு 2 வருஷத்தில் வேறு வாழ்க்கையை தேடிக்கிடுவாங்க. ஆனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க மட்டும் அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க. 6வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானாக வர்றதுனால எனக்கு வாய்ச்சது சரியில்லை, மீண்டும் ஒரு வாழ்க்கையை நான் செய்துக்க நான் விரும்பலைங்க, நான் இப்படியே கூட நான் இருந்துடுறேன் அப்படின்ற மனப்பான்மை நிறையவே இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கும். 7வது பாவகத்துக்கு அதிபதி புதனாக வருவார். அப்போது நிறைய நண்பர்களுக்கு அந்த திருமணத்துக்கு அப்புறம் வெளியூர் பயணம் ஏற்படும், வெளிநாடு பயணம் ஏற்படும். கல்யாணத்துக்கு முன்னாடி 10ஓட 11 இருந்தாலும், ஏன்னா 7 குடையவனும் 10 குடையவனும் புதனாக வராரு. கல்யாணத்துக்கு முன்னாடி 10ஓட 11 இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாம் நிறைய தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். 8வது பாவகத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருவார். குருச்சந்திர யோகம் தானுங்க, குருவும் சந்திரனும் சேரும்போது. ஆனால் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் கொடுக்கும். நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி உங்களுடைய தாய்க்கு மருத்துவ செலவுகளுக்கு பஞ்சமே இருக்காது. சரியா? நிறைய சங்கடங்கள் கொடுக்கும். அதுபோக தகப்பனுடைய அமைப்பு நல்லா இருக்கும். 9வது பாவகத்துக்கு அதிபதி பிதிரு ஸ்தானாதிபதியாகவும் அதே மாதிரி பிதிர் காரகனாகவும் சூரிய பகவான் வருவார். தகப்பனுடைய ஆயுளுக்கு எப்பயுமே பாதகம் இருக்காது. நிறைய நண்பர்களுக்கு அப்போ 80 வயசு 85 வயசு 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. சப்போர்ட் இருக்கும். சிறந்த ஒரு குருநாதராக சிறந்த ஒரு தகப்பனா இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டியாக தன்னுடைய தகப்பன் வருவார். முதல் கதாநாயகன் முதல் ஹீரோ தன்னுடைய அப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மற்றவங்களுக்கு பொருந்துறதை விட இந்த தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்லாவே பொருந்தும். 10வது பாவகத்துக்கு அதிபதியும் நமக்கு புதன் வராரு. வெளிநாடு சார்ந்த வேலைகள், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, அதுபோக லிக்விட் ஐட்டம், தண்ணி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, லிக்விட் ஐட்டம் அந்த பிஸ்னஸ்ஸு, வியாபாரம் செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே வரும். முக்கியமாக சுய தொழிலில் நாட்டம் அதிகமாக இருக்கும். 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானம் நல்ல விதமாக இருக்கிறதுனால வரவு செலவு நல்லாவே வரும். நிறைய தனுசு ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய நண்பர்களெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. பெரிய லெவலில் செய்யக்கூடியவங்களெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நான் சீட்டு போடுறேனுங்க, ஃபினான்ஸ் பண்ணுறேனுங்க, இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக பணம் சேர்க்கை இந்த மாதிரி விஷயத்துலலாம் தனுசு ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 12வது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு செவ்வாய் வாய்ப்பார். தானாக கையூனி கரணை போட்டு தான் மனம் வாங்குவாங்க. தகப்பனுடைய சப்போர்ட் நிறைய இருந்தால் கூட இன்னாருடைய அப்பா இவர் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய பிள்ளை இவருன்றதெல்லாம் 30 வயசு வரைக்கும் தானேங்க. 30 வயசுக்கு மேற்கொண்டு இன்னாருடைய தகப்பன் இன்னார் அப்படின்ற பேர் ஈஸியாக அந்த தனுசு ராசி நண்பர்கள் வாங்கி கொடுத்துருவீங்க. அதுபோக 2025வது வருடத்தில் வரக்கூடிய மே மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் இருக்குது. நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் வரப்போகுதுங்க, பயன்படுத்திக்கோங்க.
நண்பர்களே, இந்த பதிவு 100% உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். மனசார நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.